பாருங்க நண்பர்களே, இப்போ தான் நான் கடையை திறப்பதற்காக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வரதுக்கு முன்னாடியே என்னை எதிர்பார்த்து 2 குட்டி நாய்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க நண்பர்களே. நான் வந்ததும் பாருங்க நண்பர்களே, வாலை ஆட்டிக்கிட்டு 2 காலையும் தூக்கிட்டு என்னை சுற்றி ஒரே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய டாக்ஸ் வந்துருச்சு நண்பர்களே. அதை பார்த்து உழைக்குது. அங்கே பாருங்க நண்பர்களே, 2 பெரிய டாக்ஸு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸு தான், ஒன்றும் பண்ணாது. பாருங்க நண்பர்களே, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. தொத்தி தொத்தி ஓடி ஜம்ப் பண்ணி இந்த குட்டி நாய்கள் விளையாடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது நண்பர்களே. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கடை இன்னும் திறக்கவே இல்லை நண்பர்களே. ஆனால் இவங்களுக்கு என்னோடய கை மேலே தான் முழு கவனம். பாருங்கள், என்ன கொடுக்க போகிறான்னு என் கையே பார்த்துட்ருக்கு நண்பர்களே. இன்றைக்கி சேட்டுனாலும் சேட்டை, செம்ம சேட்டை நண்பர்களே. கடை திறக்கவே இல்லை பாருங்கள், தொத்திக்கிட்டே இருக்குது. பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் பொறுன்னு சொல்லி இப்படி கடையை திறந்தாச்சு நண்பர்களே. அப்புறம் என் கடைக்கு போய் பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து தரப்போகிறேன். இதுக்குள்ளே 2 பெரிய நாய்களும் வந்துடுச்சு. இப்போ 2 குட்டி நாய்கள் இருக்குது, 2 பெரிய நாய்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. பிஸ்கட் போட்டால் பெரிய நாய் வந்துடும், பெரிய நாய்க்கு போட்டால் குட்டி நாய்க்குள்ளே சண்டை வந்துடும். அதனால் முதல்ல குட்டி நாய்க்கெல்லாம் பிஸ்கட் கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, பிஸ்கட்டை எவ்வளோ வேகமாக சாப்பிடுதுன்னு. அவ்வளோ பசி போல் இருக்குது. பாவம், காலையிலே சாப்பாடு கிடைக்காமல் காத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய நாய்களுக்கும் பிஸ்கட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். நாய்களுக்கு நம்ம வேறு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சரி, பிஸ்கட் கொடுக்கும்போது அவங்க காட்டுற சந்தோஷமே தனி நண்பர்களே, தனி. அந்த வாளை ஆட்டிக்கிட்டு நம்ம மேலே இருக்கிற அன்பை காட்டுறதை பார்க்கும்போது நண்பர்களே, நமக்கு இருக்கிற டென்ஷன், கோபம், கவலை எல்லாமே கொஞ்ச நேரம் மறந்துடும் நண்பர்களே. அன்பை வளர்ப்போம், அன்பை சம்பாதிப்போம். நன்றி நண்பர்களே.